நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பிரான்ஸில் வேலைக்கு போன தமிழ் பெண் ஒருவருக்கு நடந்த பாலியல் கொடுமை சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி வீடியோவோடு ஒரு ஊடகம் ஒன்றில் செய்தி வந்திருந்தது. இது சம்பந்தமாக அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை நிலவரம் எப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லி என்னுடைய கணிப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இது சம்பந்தமாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு, பிரான்ஸில் ரெண்டு விதமான தொழில், அதாவது இப்போ இருக்கிற சந்ததியினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அரசாங்க நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிறாங்க எங்களுடைய பிள்ளைகள். ஆனால் முன்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னர் அல்லது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னர் வந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒன்றில் உணவகத்தில் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள், அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்புரவு தொழிலாளர்கள் கிளீனிங் வேலை செய்பவர்களாக தான் இருப்பார்கள். இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் பிரான்ஸுக்கு வந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று உணவகத்தில் இருப்பார்கள் அல்லது துப்புரவு தொழிலாளர் இருப்பார்கள். அதுக்கு பின்னர் வந்தவர்கள் அவர்களின் ஊடாக அவர்கள் பின் வந்தவர்களாக இருந்தால் அவர்களோட அண்ணா வேலை இருந்தால் சொல்லுங்க, அக்கா வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர்கள் எங்கே பணியாற்றுகிறார்களோ அங்கே கொண்டே போய் வேலைக்கு இணைச்சி விடுறது. அநேகமான உணவகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழால் செஃப்பாக இருந்தால் அங்கே முழு பேருமே தமிழாக்கள் தான் இருப்பார்கள், அநேகமாக சேவர் உட்பட. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு துப்புரவு தொழிலாளர், ஒரு பீரோ, அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு தமிழால் செஃப்பாக இருந்தால் அங்கே வேலை செய்கிற அத்தனை பேருமே தமிழர்களாகத்தான் அநேகமாக இருப்பேன். அவர் தனக்கு தெரிஞ்சவர்கள், தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் கேட்குற எல்லாரையுமே வேலைகள் கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் கொண்டு போய் போடுகின்றது வளமையாக இருக்குது. இது இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை, அரபு மொழி பேசுகின்ற அராப்காரன்னு சொன்னால் அங்கே அராப்காரர் இருப்பாங்க, பங்காளி என்ன பங்காளி இருப்பாங்க. இது நோமலான ஒரு விஷயம் உண்டு. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வீடியோ, அதாவது இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் விட ஒரு சில ஊடகங்களில் செய்தியாக பகிரப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பெண்மணி என்ன சொல்லி இருக்கிறா அப்படின்றத வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இது சம்பந்தமாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 2014ஆம் ஆண்டு எனக்கு நடந்த அநீதியை நான் சொல்ல போறேன். வேலெடுத்த ஒரு தமிழனால எனக்கு நடந்த அநீதியை சொல்ல போறேன். அவனோட பேர் கிறிஸ்டோ. ஓகே, அவர் இப்பவும் திருந்திய 2014ஆம் ஆண்டு நடந்தது. நான் ஓகே, எனக்கு பிரச்சனை நடந்தது, நான் அதை போலீஸுக்கு கொண்டு போனேன், கோர்ட்ஸுக்கு போனேன், நான் ஜெயிச்சேன். அந்த இடத்த விட்டு நான் விலகிட்டேன். நான் இப்போ வேறு இடத்துக்கு இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன். இப்பவும் அவர் கொஞ்சம் பிரச்சனையை செய்கிறாராம். அப்போ அவரை என்ன வெளியில கொண்டு வரத்தானே வேணும். அவர்கிட்ட பேர் கிறிஸ்டோ. ஓகே, வேலைக்கு போறவைகள்கிட்ட அவைக்கு இசைஞ்ச மாதிரி நடக்கணும். இல்லைன்னு சொன்னா அவர் வேலையால தூக்குவார். வேலை எனக்கு இந்த தர்மினிய வேலை 1400 யூரோ சம்பளம் 2014ஆம் ஆண்டு இந்த தர்மினிய வேலையை நான் வேலை செய்துட்டு வரைக்குள்ள என்ன வேலையை இந்த தூக்கணும் பண்ணுறதுக்காக சதி செய்து திட்டம் போட்டு என்ன தூக்கினவ. வேலை பிள்ளை என்று சொல்லி எனக்கு அவன் நஷ்டம் தந்தது. அவரை வேலை இடத்த 3 கிழமை புக விடாம ரெட் மார்க் 30 வருஷம் வேலை செய்தவராம். அவருக்கு ரெட் மார்க் வைக்கிச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் பிரெஞ்சு கதைக்க தெரியாது, இப்போ கொஞ்சம் கதைப்பேன். அப்போ எனக்கு பார்க்க தெரியாது. சிந்திக்காமல் வேலையை என்னால் நிப்பாட்டி போட்டினோம். வேலையை நிப்பாட்டினத்துக்காக நான் சிந்திக்கா போனேன். சிந்திக்கா எனக்கு 2 வாதாடி எனக்கு உள்ள நஷ்டத்தை பெற்று தந்தவன். இந்த பக்கம் நியாயம் இருந்தபடியா நஷ்டத்தை பெற்று தந்தவன். ஆனா இப்பவும் அவர் வேலைக்கு போற ஆட்கள்கிட்ட அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த வேலையை ஓவர் டைம் கஷ்டத்தாலதான் டொய்லெட் கழுவ மெனாஸ் வேலைக்கு போறோம். அதுக்காக நீங்கள் உங்களோட தகுதியை என்னத்துக்கு இழக்கணும்? நாங்கள் வேலைக்கு போறது கஷ்டத்துக்காக, விளங்குதா? கஷ்டத்துக்காக வேலைக்கு போற ஆட்கள்கிட்ட அவர் தப்பா கண்ணத்தோட தப்பா என்னண்டா இங்க குடும்ப பிரச்சனை, மனுஷன்மார் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது உங்களுக்கு விளங்கும். வெளிநாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப கட்டாயம் வேலைக்கு போனதான் பிள்ளைகளை பார்க்கலாம். அப்ப பாச தெரியாதபடியா கூடுதலா வினாசு வேலைக்கு தான் போகும். பிறகுதான் வினாசு வேலை தான் பாச தேவையில்லை. மோசு வணக்கம் நன்றி அதுகள் சொன்னா காணும்.
அவங்க சொல்றதை செய்யலாம். மற்றதுகளுக்கு கொஞ்சம் பாச தேவை. அதுக்காகத்தான் நான் கூடுதலான பெண்கள் மெனாஸ் வேலைக்கு போறாங்க. நிறைய பேர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். நான் எல்லாரும் வெளியில கொண்டு வரையில நான் எனக்கு நடந்ததை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வெளியில கொண்டு வந்தேன். ஆனா நான் ஜெயிச்சேனா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அப்படி எத்தனை பயப்படணும், நான் யாருக்கும் பயப்பட நான் வெளியில கொண்டு வந்து நான் ஜெயிச்சேனா. நான் இப்ப வேறு இடத்த வேலை செய்து வேறு இடத்துல இருந்து இப்ப நான் ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று திறந்திருக்கேன். ஓகே, நான் இப்ப நல்ல நேரம் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மெனாஸுக்கு போற பொம்பளைகளுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு இனியாவது தப்பு செய்ய அந்த வேலைக்கு வரவங்கள்ட்ட இப்படி தப்பான கண்ணோத்தோடு தப்பான இதுகளோடு பார்க்காதீங்க. அது கஷ்டத்தாலதான் வேலைக்கு வருது. வீட்டுல பணத்தை வச்சுக்கொண்டோ இல்ல வசதியா இருந்தோண்டோ வந்து டாய்லெட் கழுவ வேற இல்லை. கஷ்டத்துக்கு நிமித்தம் குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளை வளர்க்கணும், கணவன் சரியில்லைன்னு சொன்னா அந்த பிரச்சனைகளுக்காகத்தான் வேலைக்கு வராங்க. அப்ப அதுக்காக நீங்கள் அவங்கள தப்பான கண்ணத்தோடு பார்க்காதீங்க. விளங்குதா? தப்பான கண்ணத்தோடு பார்க்காதீங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது 2014ஆம் ஆண்டு 1400 யூரோக்கு ஒரு கிளீனிங் வேலை இருக்கிறது அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த கால பகுதியில் நான் அதே தொழில் நானும் செஞ்சேன். இரவு வேலையாக கிளீனிங் வேலை செய்த நான். ஆனால் அவ்வளவு நேரம் 8 மணித்தியாலம் வேலை செய்கின்ற அளவுக்கு 1400 யூரோ வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை 1400 யூரோ தான் பே பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் 2014ஆம் ஆண்டு அல்ல 2010ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதிகளில் ஒவ்வொரு சொசைட்டியும் ஆட்களை கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருகின்ற ஒரு நிலைமைக்கு இங்கே பிரான்ஸில் வந்து விட்டது. கிளீனிங் சொசைட்டியால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்களை குறைக்கிறது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றா குறைச்சி கொண்டு வர்ற நிலைமையில தான் இருந்தது. அதனால 1400 யூரோக்கு அந்த கால சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. அதை விட அந்த குறிப்பிட்ட செஃப் அப்படின்றவர் வந்து அளவுக்கு அதிகமாக வேலை வாங்கினார் அல்லது வந்து தன்னுடைய இச்சைக்கு அப்படி என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு நிறுவனம் ஒன்றில் அது எந்த ஒரு செஃபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, அவரு கீழே வேலை செய்கின்ற பெண்கள், அது பெண்களாக இருந்தால் எதிர்ப்பாளர் ஆண்களை வந்து அந்த செஃப்பை வந்து தரக்குறைவாக சொல்வதும், அதே மாதிரி ஒரு பெண் வந்து செஃப்பாக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு கீழே ஒரு ஆண்கள் வேலை செய்தார்களாக இருந்தால் அவர்களை தரக்குறைவாக சொல்வதும் இது வளமையாக இருக்குது. சில நேரங்களில் இந்த குறிப்பிட்ட நபர் தவறு செஞ்சிருக்கலாம், இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. 100% அவருக்காக சப்போர்ட் பண்ண வரல. ஆனால் அவர் தப்பு செஞ்சாரா இல்லையா என்பதை தாண்டி நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பெண்மணி சொல்கின்ற இந்த கருத்தின் அடிப்படையில் இங்கே இப்பவுமே வந்து நிறைய எங்களுடைய தமிழ் சகோதர சகோதரிகள் துப்புரவு தொழிலாளராக இன்றும் வேலை செய்கிறார்கள். காலையில் 5 மணியிலிருந்து 9 மணி மட்டும், அதே மாதிரி மாலை 4 மணிலிருந்து இரவு 8 மணி 9 மணி 10 மணிக்கு வேலை செய்து வீட்டை வருகின்ற சகோதர சகோதரிகள் இன்னமும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல இப்படி ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற பொழுது அந்த வேலை செய்கின்ற துப்புரவு தொழிலாளர்களாக வேலை செய்கின்ற பெண்களை அவருடைய கணவர்கள் அனுப்புவார்கள். அவருடைய குடும்ப நிலைமை எங்கே போவது, அங்கே சந்தேகம் என்ற ஒன்று வர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பெண் அங்கே செஃப்பாக இருக்கின்ற பொழுது வேலைகள் செய்கின்ற பொழுது வேலைகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு தொலைபேசி அழைத்து அந்த செஃப் வந்து ஒரு பெண்மணியோட கதைக்கின்ற பொழுது வீட்டில் வந்து இப்படியான விஷயங்களை நீங்கள் ஊடகங்களை போடுகின்ற பொழுது தவறான கண்ணோட்டத்தில் வந்து குடும்பங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் வந்து இங்கே பகிரப்பட்டிருந்தது. அதாவது வந்து சிந்திக்கிடம் போலீஸில் போயிட்டு வழக்கு போட்டு சிந்திக்கிடம் நாங்கள் பணம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் இங்கே வந்து நோகாம நோங்கெடுக்கிறது அப்படின்றது இதைத்தான் சொல்கிறது. ஏன்னு சொன்னால் எங்கேயாவது எவனாவது அடித்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இதை ஒரு இடத்துல போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவனை சாகடிச்சு நாங்கள் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கின்ற பலர் இங்கே இப்போ கிளம்பி இருக்கிறார்கள். அப்படித்தான் நான் பார்க்குறேன். இந்த உணவகத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது இப்படியான வேலை உண்மையான பிழை இருக்கின்ற பட்சத்தில் வந்து அதை சட்டப்படி எதிர்கொள்ளத்தான் வேணும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்படி வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு அந்த நபர் வந்து 30 வருடங்களாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அப்படின்றதன் அடிப்படையில் இப்படி செய்கின்ற பொழுது 30 வருடங்கள் வேலை செய்கின்ற ஒரு நபருக்கு வந்து இவ்வாறான வேலைகள் செஞ்சு அவருடைய வேலைக்கு களங்கம் ஏற்படுத்துகிறது அப்படி என்று சொன்னால் இங்கே ஏதோ ஒரு தவறு.
அது மட்டும் இல்லாமல் ஒருவர் 30 வருடம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த 30 வருடம் அந்த நிறுவனம் அவரை வேலையை வச்சிருக்குன்னு சொன்னால் அவருடைய வேலை, அவருடைய நன்மதிப்பு, அவருடைய தரம் எல்லாமே சரியாக இருக்கிறது அடிப்படையில் தான் 30 வருடம் ஒரு நிறுவனத்தில் நிச்சயமாக வேலை செய்யலாம். ஒரு நிறுவனத்தில் 5 வருஷத்துக்கு மேலே ஒரு நபர் வேலை செய்கிறார் அப்படி என்றாலே அவரை அந்த நிறுவனம் விரும்பித்தான் வேலைக்கு வச்சிருக்கிறது, இல்லைன்னு சொன்னால் வச்சிருக்க மாட்டாது. அவருக்கு அவருடைய உழைப்பை அந்த நிறுவனம் சரியான முறையில் அவர் வழங்கி கொண்டிருக்கிற நிறுவனத்துக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவருடைய நோக்கம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லினார். அதே மாதிரி கஷ்டத்தின் அடிப்படையில் அப்படி நாங்கள் கிளீனிங் வேலைக்கு போகிறோம் அப்படின்றது இல்லை. இங்கே ஃப்ரான்ஸில் பொறுத்தவரையில் எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை அப்படின்றது நாங்கள் ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி உள்ளவர்களோ அல்லது ஃப்ரான்ஸில் பிறந்து வளர்ந்தவர் ஃப்ரெஞ்சுக்காரனோ இல்லை. நாங்கள் இலங்கையிலேருந்து இங்கே நாங்கள் ஒரு வந்தவர்குடிகள் இங்கே வருகின்ற போது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈடு செய்யணும் அப்படின்றதன் அடிப்படையில் நாங்கள் எப்படியாவது அவற்றை கடந்த அந்த பொருளாதாரத்தோடு ஒத்து ஓடணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய பிள்ளைகள், குடும்பம், வீட்டு செலவுகளை சமாளித்து போகணும். அதே மாதிரி சில இடங்களில் குடும்பங்களுக்கு பிரச்சனை கணவன் விட்டுட்டு போயிருப்பார் அல்லது மனைவி விட்டு போய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் அந்த அடுத்த சந்ததியை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு ஓடித்தான் ஆகணும். அதுக்காக மொழி தெரியவில்லை என்பதற்காக ஒரு துப்புரவு தொழிலாளர் அப்படின்றத அசிங்கப்படுத்துவது அது ஒரு அநாகரிகமான செயற்பாடு. நாங்கள் மொழி தெரியலை என்ற கருத்தை இந்த தொழிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு இல்லை. நமக்கு இந்த தொழில் இலகுவான தொழில் என்று தான் நிறைய பேர் போகிறாங்க. நீங்கள் எங்கேயுமே பாருங்கள், உடம்புல நோகாமல் செய்யக்கூடிய தொழில் கிளீனிங் வேலை, துப்புரவு தொழிலாளர். உணவக வேலை கூட உடம்பை முறிச்சிட்டு போகும், ஆனால் துப்புரவு தொழிலாளர் வேலை உடம்பை முறிக்காது, சிம்பிளாக நைஸாக வேலை செய்துட்டு போயிடுவான். அதில் இன்னும் ஒரு பிரச்சனை இந்த குறிப்பிட்ட பெண்மணி சொன்ன ஒரு விஷயம், தனக்கு மொழி தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவருக்கு மொழி தெரியாதுன்னு சொன்னால் இவருடைய அந்த செஃப் என்று சொல்கிற அவருக்கு இருக்கின்ற ப்ரெஷர் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. ஒரு நிறுவனத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க, தொலைபேசியோடு இருப்பாங்க. நின்றோன்னு இந்த நேரம் தொலைபேசி கழிச்சு கொண்டே இருப்பாங்க வழியா வேலை செய்யவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் சில இடத்துல கிளீனிங் வேலை செய்கிறவர்கள் சவர்கள் தெரியும், குப்பையை எடுத்து போட்டு போவினோம், மேசை கிளீன் பண்ண மாட்டோம், கதறி எடுக்க மாட்டோம், நிலத்துக்கு ஆஸ்பெட்டர் பிடிக்க மாட்டேன்னா ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஆக குப்பை எடுத்து மட்டும் போனால் அந்த செஃப் அந்த வேலையை திருப்பி அவர் செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்களை தள்ளப்படுறாங்க. இங்கே நிறைய பேர் இப்படியான வேலைகள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெஃபுக்கு நீங்கள் விட்டுட்டு போகின்ற அத்தனை தவறுகளையும் அவர் பார்க்கின்ற பொழுது அந்த தவறுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்குன்ற ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்குன்ற ஒரு புள்ள ஊட்டி இருக்குது, அவருக்கு ஒரு மனசி இருக்குது, அவருக்கு வீடு இருக்குது, அவரும் வீட்டை போகணும், நிம்மதியாக அவருடைய அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கணும். இதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. வந்தமாம், நோகாமல் நொங்கெடுத்தமாம், காசு எடுத்தமாம், போனமாம் அப்படின்றதான் பலருடைய நோக்கமாகவும் சிந்தனையாகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த விஷயம் அது மட்டும் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடுறேன். வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களை எல்லாருமே ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய விஷயம். 2014ஆம் ஆண்டு 30 வருஷத்துக்கு மேலே அவர் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அவர் தப்பாக செஞ்சவர்னு சொன்னார். இப்போ 2026ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலே 42 வருடங்கள் ஆகிவிட்டது. 42 வருடங்கள் என்று சொன்னால் அவரோட 18 வயசுல அங்கே வேலைக்கு போயிருப்பார். 18 வயசுல 20 வயசுல நான் நினைக்கல, சரி 20 வயசுல வேலைக்கு போயிருந்தாலும் இங்கே 42 வயசு நினைக்கல, 63 64 பென்ஷனுக்கு போகின்ற வயசாகிருக்கும் அவருக்கு. அதனால அப்படிப்பட்ட இவர் சொல்வது போல நடந்திருக்குமா அப்படின்னு சொன்னால் அதுவும் கேள்விக்குறி. ஆக இவர் ஒரு குறிப்பிட்ட தனிநபர் மீது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வன்மத்தை கக்கணும் என்பதற்காக சொல்கிறார் அப்படின்றத நான் பார்க்கிறேன். இது உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த இடத்துல 30 வருஷமாக ஒரு நபர் வேலை செஞ்சிருக்கிறார். இப்போ அதே நிறுவனத்தில் 42 வருஷம் வேலை செய்ய சொன்னால் இது எங்கேயோ யாருடைய தவறு அப்படின்றத நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல நோகாமல் நொங்கெடுப்பதற்காக இவர்கள் தான் சொந்தமாக தொழில் துவங்கிட்டார், தான் அது செஞ்சுட்டு தன்னுடைய புகழ் பெயர் சொல்கிறாங்க. இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், நடந்திருக்கின்ற விஷயத்தை சுருக்கமாக சொல்லி வீடியோ முடிக்கிறேன். அதாவது இவரை பொறுத்தவரையில் யாரோ நல்ல வடிவாக மைண்ட் வாய்ஸ் பண்ணி இவரை மண்டே கழுவி அனுப்பியிருக்கிறாங்க, வேலை போங்க, 1 வருஷமா 2 வருஷமா வேலை செய்யுங்க, அங்கே குறிப்பிட்ட செஃப் மீது அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்புங்க, காவல்துறையில் போய் முறைப்பாடு செய்யுங்க, அதுக்கப்புறமாக அதுக்கேற்ற வகையில் 2-3 பேர் சாட்சியங்களை தயார் செய்யுங்க, ஒரு வைத்தியசாலையில் போயிட்டு மனநல ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு பிரிதம் அதாவது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த விஷயத்தை அதாவது அந்த குறிப்பிட்ட
அந்த குற்றத்தை உண்மையாக்குங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது இவர்கள் யாராவது 2 சாட்சியங்களுக்கு வந்து 50-100 காசை கொடுத்து அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது உதவிகளை செஞ்சு அவர்களையும் தயார்படுத்தி சாட்சியங்களும் சொல்லி குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு அல்லது குறிப்பிட்ட செஃப்புக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொண்டு இவங்க பணத்தை வந்து வசூலிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இவங்க நிறைய பேர் இப்படியாக நோகாமல் நோங்க வேலையை செய்கிறார்கள். இது யாராவது ஒரு சிலருக்கு வந்து இவ்வாறான வேலையை செய்பவர்களுக்கு குத்தும். ஆனால் வேற வழி இல்லை. அப்படி செய்பவர்கள் அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் இந்த துப்புரவு தொழில் செய்கின்ற அல்லது துப்புரவு தொழிலாளர்களாக வேலை செய்கின்ற அந்த அந்த செஃப், அதாவது அவர்களை மேற்பார்வை செய்கிற செஃப்புக்கு வந்து இங்கே இருக்கின்ற தலைவலி மாதிரி வேறு எதுவுமே இல்லை. இவர்கள் வந்து தொலைபேசியோடு நின்றுட்டு அங்கங்கே இருக்கின்ற குப்பையை எடுத்து போட்டுட்டு போவாங்க. மேசை துடைக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன்றுமே செய்ய மாட்டான். வீட்டை போனால் அவர் முழுத்தையும் அவர் பொறுப்பாக நின்று பார்த்து அந்த தனக்குரிய பேரை காப்பாற்ற வேணும். அப்படின்றதுக்காகத்தான் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி.